தெரிவித்த கருத்துக்கள் தற்போது பூதாகரமாகி இருக்கும் நிலையில் இது தொடர்பான தனது கருத்தை பதிவு செய்வதற்காக விசிகாவின் துணை பொதுச் செயலாளர் வன்னியரசு இணைகிறார். வணக்கம் சார். திருமாவளவன் அவர்கள் பதிவிட்டிருக்கிறார். இது மாதிரி அம்பேத்கரை பற்றி அவர்கள் பேசுவது அம்பேத்கர் விஸ்வரூபம் எடுக்கிறார் என்ற ஒரு கருத்தையும் அவர் பதிவிட்டிருந்தார். உங்களுடைய கருத்துக்கள் என்ன? வணக்கம். இன்றைக்கு பாஜக ஆட்சியின் போது இந்த அரசியலமைப்பு சட்டத்தினுடைய 75வது ஆண்டை கொண்டாடுவதாக கடந்த நவம்பர் 26 பெருமையோடு இந்தியாவுடைய தலைமை அமைச்சர் மோடி அவர்கள் பேசினார்கள். ஆனால் இந்த இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை நிறுவிய அம்பேத்கருடைய அந்த வடிவம்தான் நாடாளுமன்றம். நாடாளுமன்றத்துக்குள்ளேயே அம்பேத்கரை இழிவுபடுத்தும் விதமாக அமித்ஷா அவர்கள் பேசுகிறார்கள். இது வன்மையாக கண்டனத்துக்குரியது. புரட்சியாளர் அம்பேத்கர் தான் இந்த அரசியலமைப்பு சட்டத்தை யாத்து தந்தவர். அம்பேத்கர் தான் மதச்சார்பின்மை, அம்பேத்கர் தான் இந்த நாட்டினுடைய வடிவமாக இருக்கிறார். அப்படிப்பட்ட அந்த வடிவத்துக்குள் நின்று கொண்டே அமித்ஷா போன்ற சனாதனவாதிகள் அம்பேத்கரை இழிவுபடுத்துகின்ற விதமாக பேசுவது என்பது ஏற்புடையதல்ல. இப்பொழுது மோடி அவர்கள் பதில் சொல்லும் விதமாக பேசினாலும் கூட அவருடைய நோக்கம் என்பது அம்பேத்கர் அவர்களுடைய அந்த ஜனநாயகத்தினுடைய அந்த அடையாளத்தை அழித்தொழிப்பதுதான். சனாதனத்துக்கு எதிரான ஒரு அரசியலமைப்பு சட்டம் தான் அம்பேத்கர் வடிவமைத்து தந்தது. இப்பொழுது சனாதனத்தை நிறுவ வேண்டும் என்று நினைக்கிறார்கள். ஆகவேதான் அவர்கள் அம்பேத்கர் மீதான கோபம். காங்கிரஸ் இன்றைக்கு அம்பேத்கரை புதிதாக தூக்கி பிடிப்பதை போல அவர்கள் பேசுகிறார்கள். ஆனால் இது காங்கிரஸை மட்டுப்படுத்துவதற்காக அல்லது காங்கிரஸை இதிலிருந்து விளக்குவதற்காக பேசுகிறார்களே ஒழிய அம்பேத்கர் மீதான ஒரு பற்றின் அடிப்படையில் பேசுகிறார்கள் என்று சொல்ல முடியாது. இந்தியா முழுக்க நாங்கள் அம்பேத்கர் சிலைக்கு மாலை போட போகிறோம் என்று சொன்ன பாஜக கட்சியை சேர்ந்தவர்கள் அல்லது மோடி போன்றவர்கள், அமித்ஷா போன்றவர்கள் இப்போது அமித்ஷாவை இழிவுபடுத்தி விட்டு அமைதி காக்கிறார்கள். அம்பேத்கர் என்பவர் வெறும் ஒரு அடையாளத்தோடு நின்று போகக்கூடிய ஒரு தலைவர் அல்ல. இன்றைக்கும் இந்த இந்தியாவை பாதுகாத்துக் கொண்டிருக்கிற இந்தியாவுடைய அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்கக்கூடிய ஒரு மகத்தான ஒரு சிற்பி அல்லது நவீன சிற்பி என்றே சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு தலைவரை காங்கிரஸை இழிவுபடுத்த வேண்டும் என்பதற்காக அம்பேத்கரை வைத்து இழிவுபடுத்துவது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது. காங்கிரசினுடைய கருத்துக்கு நேரடியாக பதில் சொல்ல முடியாதவர்களாக, காங்கிரஸ் முன்னெடுக்கும் போராட்டத்துக்கு பதில் சொல்ல முடியாமல், அல்லது நாடாளுமன்றத்தில் பாஜகவினுடைய போக்கு அல்லது அதானியினுடைய போக்கு குறித்து கேள்வி எழுப்பு சூழலில் அதற்கு பதில் சொல்ல முடியாமல் அம்பேத்கரை இழிவுபடுத்துகின்ற ஒரு போக்காதான் நாம் பார்க்கின்றோம். அம்பேத்கர் இன்றைக்கு அச்சுறுத்தல் உள்ள ஒரு ஆளுமையாக இருக்கிறார் என்பதற்கு அமித்ஷாவுடைய இந்த கருத்தே சரியானதாக இப்பொழுது புலப்படுகின்றது. முழுக்க முழுக்க சனாதனத்துக்கு எதிராக களமாடிய அம்பேத்கரை வெறுமனே கடவுளுடைய பெயரை சொன்னால் சொர்க்கம் கிடைக்கும் என்று சொல்வது என்பது ஒரு அமைச்சராக இருந்து கொண்டு சொர்க்கம் நரகம் என்று பேசுகின்ற ஒரு பிற்போக்குத்தனமான ஒரு போக்கை தான் நாம் பார்க்க முடிகிறது. இது வன்மையாக கண்டனத்துக்குரியது. இதை ஏற்க முடியாது. அம்பேத்கர் வழியில தான் நாங்க ஆட்சி நடத்திட்டு இருக்கோம், அவரோட கனவுகளை நிறைவேற்ற தான் இந்த ஆட்சி நடந்துட்டு இருக்கு அப்படின்னு பிரதமர் மோடி சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம எதிர்கட்சிகள், காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்கட்சிகள் தலித் மக்களுக்கு என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்ற கேள்வியும் பிரதமர் எழுப்பியிருக்காரு. ஆனால் இவங்க பன்முகத்தன்மையை சீரழித்து விட்டு ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பதை கொண்டு வருகிறார்கள். இது அம்பேத்கர் கொள்கைக்கு எதிரானது. அம்பேத்கருடைய கொள்கையில் மிக முக்கியமானது இந்த மாநிலங்களுடைய உரிமை தொடர்பானது. ஆனால் அவர்கள் 370 ரத்து செய்துவிட்டு இன்றைக்கு மாநில உரிமைகள் பற்றி பேசுவதாக அவர்கள் சொல்லுகிறார்கள். அதுபோல இந்த வழிபாட்டு தலங்கள் சட்டம் கொண்டு வரப்பட்டது 71. ஆனால் அந்த சட்டத்தை இன்றைக்கு மதிக்காமல் பாபர் மசூதி இடித்து விட்டு இப்பொழுது காசி, மதுரா, ராஜஸ்தானில் இருக்கிற அஜ்மீர் தர்கா உள்ளிட்ட இடங்களுக்கு சென்று அங்கே தொல்பொருள் ஆராய்ச்சி செய்ய வேண்டும் என்று சொல்லி அடுத்த இடிக்கின்ற முயற்சியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அதே முழுக்க முழுக்க புரட்சியாளர் அம்பேத்கருடைய கொள்கைகளுக்கு எதிராக அவர்கள் இந்தியாவை இந்து ராஷ்டிரமாக்க முயற்சி செய்கிறார்கள். அதான் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்கின்ற அந்த நிலைப்பாட்டை எடுக்கிறார்கள். இது புரட்சியாளர் அம்பேத்கருடைய அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானது என்பது
எல்லோருக்குமே தெரியும், அவர்களுக்கும் தெரியும். அவர்களுக்கு தெரிந்தேதான் அம்பேத்கர் பெயரை வைத்துக்கொண்டு இந்த அரசியலமைப்பு சட்டத்தை இடிக்க முயற்சி செய்கிறார்கள். அவர்கள் இடிக்க முயற்சி செய்வது மதச்சார்பின்மையை, இது இடிக்க முயற்சி செய்வது அரசியலமைப்பு சட்டத்தை இடிக்க முயற்சி செய்கிறார்கள். இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு நன்றி சார்.